ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் ஷர்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பாப்கார்ன். அதுக்காக நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட வந்து உங்களுக்கு பெப்பர் பவுடர், கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நான் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அதை பொரிச்சுக்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவு, அது கூடவே பிரெட் கிரம்ஸ் வந்து கொஞ்சம் பவுடர் நம்ம வீட்டிலே பவுடர் பண்ணிக்கலாம். ரஸ்கோ ப்ரெட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 1/4 கிண்ணம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, நம்ம சிக்கனில் வந்து உப்பு போட்டு தான் கலந்து வச்சுருக்கணும். இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போடுங்க உப்பு. உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நாம் அந்த மாவை சிக்கனில் கலந்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த கலந்து வச்சுருக்க சிக்கன் பீஸ் வந்து இந்த மாவில் போட்டு நம்ம கலந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு நல்லா ஒட்டுற அளவுக்கு இது மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. அப்போ நம்ம பொரிக்கும்போது ஈஸியாக பொரிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒன்று போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இந்த சிக்கன் பாப்கார்ன் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரமெல்லாம் அதிகம் இருக்காது இது உங்களுக்கு. இது மாதிரி செவந்து வந்தோன்னே எடுத்துருங்க. ரொம்ப கரிஞ்சிட வேண்டாம், லைட்டாக செவந்தாலே போதும். அது மாதிரி மீதி இருக்கிற இதெல்லாம் போட்டு எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சுவையான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.